ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போன்னு போயிட்டு குமிறீங்க மக்கள். அவங்க என்ன ப்ரைஸ்க்கு சாரீ விற்றாலுமே வாங்கிடுறீங்க. ஸோ அந்த எக்ஸ்போனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் வந்து ஆன்லைனில் சாரீ வாங்கினா தான் ஏமாத்துறாங்க, கலர் மாறிடுது, டேமேஜாக வருது. சாரீ வந்துட்டு புக் பண்ணி 1 மாதம் ஆகியும் வந்துட்டு சாரீ வரல. அப்படியே 1 மாதம் ஆகி ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூட 2 மாதம் ஆக்கிடுறாங்க. அப்புறம் திருப்பி ரீஃபண்ட் கேட்டால் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. எக்ஸ்போவில் டைரெக்டாக போயிட்டு வாங்குற பீப்புளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதுவும் எக்ஸ்போ போடுறதுனால ஆக்சுவலாக பெரிய பெரிய கடைங்க, பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸையும் நான் இந்த இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். சரிங்களா? 2025 ஜனவரி 3, 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் லட்சுமி பொட்டிக் என்ற நிறுவனம் திருச்சியில் எக்ஸ்போ கண்காட்சி விற்பனை நடத்தி வரும் நிலையில் திருச்சி போத்தீஸ் நிர்வாகம் இது பற்றிய ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளனர். நாங்களும் எங்களை போன்ற சக ஜவுளி வியாபாரிகளும் தமிழகம் முழுவதும் பல தலைமுறைகளாக ஜவுளி வியாபாரம் நடத்தி வருகிறோம். வருடம் முழுவதும் வியாபாரம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கடைகளுக்கு முறையான வாடகை செலுத்தி ஊழியர்களுக்கான சம்பளம், தங்கும் வசதி, உணவு வசதி, PF, ESI, மின்சார கட்டணம், தொழிலாளர் நலவரி, GST, வருமான வரி மற்றும் வங்கிகளுக்கான வட்டி இவையெல்லாம் செலுத்தி அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு வியாபாரம் செய்து வருகிறோம். இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக லட்சுமி பொட்டிக் மற்றும் இவர்களை போன்ற பல நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமாக ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார்கள். இதனை நாங்கள் வரவேற்கிறோம் எனவும், ஆனால் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் மற்றும் புத்தாண்டு போன்ற பண்டிகை காலங்களில் மட்டும் இவர்களை போன்ற நிறுவனங்கள் 3 நாட்கள் இவர்களை போன்ற நிறுவனங்கள் 3 நாட்கள் எக்ஸ்போ வியாபாரம் செய்வது எங்களை போன்ற வியாபாரிகளுக்கு கஷ்டங்களை கொடுப்பது மட்டுமல்லாமல் இது வியாபார தர்மத்திற்கு புறம்பானது என்பது எங்களின் கருத்து எனவும் தெரிவித்துள்ளனர். வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் இவர்களுடைய பொருட்களின் தரம் மற்றும் விலையினை எங்களது நிறுவனம் மற்றும் எங்களது சக நிறுவனங்களோடு ஒப்பிட்டு நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர். இவர்களுக்கு திருச்சி மற்றும் இதர நகரங்களில் எங்களை போன்றும் எங்கள் சக வியாபாரிகள் போன்றும் வியாபாரம் செய்ய விருப்பம் எனில் அவர்கள் அந்தந்த இடங்களில் தங்கள் கடையினை நிறுவி வியாபாரம் செய்யும் பட்சத்தில் அனைவரும் மகிழ்ச்சி அடைவோம் எனவும் போத்தீஸ் நிர்வாகம் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளது. இப்போ அந்த பெரிய பெரிய ஷாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்துட்டு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் ஸ்டால் போட வேண்டிதானே, எக்ஸ்போ போட வேண்டிதானே, ஏன் ஊருக்காக வந்துட்டு எக்ஸ்போ போடுறாங்க? அப்படி போடுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜவுளி கடைகள்லாம் வந்து பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், நியூ இயர் அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்போ தான் வந்துட்டு நிறைய மக்கள் வந்து கடைகளுக்கு துணி எடுக்க போவாங்க. இவங்க இந்த மாதிரி எக்ஸ்போ போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பெரிய கடைகள் கூட பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடையோட ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது. அவங்க வேலையாட்கள் அமர்த்தி அவங்களுக்கு இருக்கிற இடம், சாப்பாடு, PF, ESI இதெல்லாம் கொடுத்து அவங்க வெளியூர்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு வேலைக்கு அமர்த்தி இதெல்லாம் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அவங்களுடைய வளர்ச்சிக்கே வந்து ஆப்படிக்கிற மாதிரி இந்த எக்ஸ்போக்காரவங்க நாட் ஒன்லி இந்த போட்டிக்கு நிறைய போட்டிக்கு வந்துட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து அங்கங்கே எக்ஸ்போ போடுறாங்க. அப்படி போடுறதுனால எங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சங்கத்தில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இவங்க இந்த மேடம் அவங்க கிட்ட போயிட்டு நல்லா செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்லா புடவை 10,000 ரூபாய்க்கு எடுத்தாங்களாம். அது ஓகே, பரவாயில்ல. பட் நேர்லயே போய் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ கண்ணு தெரியலைங்க. அது நல்ல புடவையா இல்ல நல்லா இல்லாத புடவையா? கேவலம் அந்த பிளவுஸ் வந்து ஃபுட்பாத்ல 50 ரூபாய்க்கு, 70 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு விற்கிது மார்க்கெட்ல. அது போயிட்டு 400 ரூபாய் கொடுத்து இவங்க வாங்கினாங்களாம். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்றாங்க, இவங்க பெரிய விஐபி, இவங்க அப்படியே கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறங்க மாதிரி. மேடம், நீங்க அப்படி இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க சார், நீங்க அவ்வளோ அழகா வீடியோஸ் பண்றீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொலாவிட்டு வராங்க. அதுக்கப்புறம் புடவை வாங்கிட்டு இவங்க ஒரு துணி அலசனுமே போயிட்டு எந்த 10,000 போச்சு, 5,000 போச்சுன்ட்டு ஏன் புலம்புறீங்க? 500 ரூபாய்னாலும் சொந்த நம்ம காசு, நமக்கு நாமளே சூனியம் வச்ச மாதிரி. ஏன் உங்களுக்கு கடையே இல்லையா? 10,000 ரூபாய்க்கு நல்ல நல்ல புடவையே வந்திருக்கும்.
நீங்க ஏன் போய் சாக்கடையில விழுகுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கடை விழுகிறது இல்லாத அது வேற பெருமைய வேற சொல்லிக்கிறீங்க. அந்த மேடம் மாதிரி யாருமே இல்லை, அந்த சார் மாதிரி யாருமே இல்லைன்னு. அப்புறம் கடைசியில நீங்க தான் சாக்கடையில் விழுறது. முதல்ல பார்த்து நடந்துக்கோங்க, காசு எப்படி மிச்சம் பண்றதுன்னு. சரிங்களா? ஓகே, பாய். இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு பேஜ் பார்த்தேன். இந்த பேஜில் வந்துட்டு அவங்களுடைய வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குதுங்கன்னா, எக்ஸ்போவில் வந்துட்டு இவங்க இந்த பொட்டிக்கில் வந்துட்டு எக்ஸ்போ போட்டிருந்துருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு லேடி வந்து அவங்க டெய்லரிங் தான், அவங்க யூடியூப் சேனல் கூட நான் பார்த்தேன், அது பேர் சொல்ல விரும்பல. அவங்க டெய்லர் ஆமாம், அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து இது மாதிரி இந்த பொட்டிக்கு வந்துட்டு இது போட்டிருக்காங்க, எக்ஸ்போ போட்டிருக்காங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் நான் காசு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2000குள்ளேயோ இல்லை ஒரு 1000குள்ளேயோ நல்ல சாரியாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸு, அப்புறம் இந்த சாரீ, எல்லோ கலர் சாரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சாரீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயாம்மா. இப்போ காமிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் என்னமோ போட்டிருந்தாங்க. சரிங்களா, 1599 ருபீஸ். இது 800 சாரீங்க, நிஜமாவே சொல்கிறேன். இது 800 ருபீஸ் சாரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. இது 850 ரூபா சாரீங்க. சரிங்களா, 850 1199 ருபீஸ்க்கான சாரீ. சரிங்களா, இது என்னாச்சுங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு பொங்கலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சேலை கட்டியிருக்கிறாங்க. அது எந்த சாரின்னு காமிக்கிறேன், லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த சாரீஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சே தாங்க போய் எடுத்துருக்குறாங்க, போயிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அவங்க கூட உங்கள் வீடியோஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் போயிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன இருக்குதுங்கன்னா, ஒரு சாரீ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பொங்கல் கட்டியிருக்கிறாங்க, இவங்களும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு தடவை வாஷ் பண்ணதில் என்ன ஆயிடுச்சாமா, மொத்த பூரம் போயிருச்சாமா. இந்த வீடியோக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த சாரியை நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதே வீடியோலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதனால அவங்க பயந்துக்கிட்டு இவங்களுக்குன்னு வாங்கின சாரியை வந்துட்டு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறாங்களாமா. ஏங்க, ஆன்லைனில் வாங்கினா தான் வந்துட்டு இவ்வளோ இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சாரியை வந்துட்டு மாற்றி அனுப்பிச்சிட்றாங்க, ஒரு மாதம் ஆனாலும் வந்துட்டு பணம் கட்டி எனக்கு சாரி வரல, இது ஆன்லைனில் வந்து டேமேஜ் பீஸ் அனுப்பிச்சி விட்டுறாங்க, கலர் வேரியேஷன் இருக்குது, ஆன்லைனில் வாங்கினா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அப்போ நேரில் போய் பார்த்து எடுக்கிறீங்க. அப்போ நேரில் பார்த்து எடுக்கும்போது இந்த துணியோட ஃபீலும் இது வந்து சாயம் போகுமா போகாதா? ஃபாயில் பிரிண்ட்டுனாலே மேக்ஸிமம் வந்து சாயம் போகும் தான் இல்லைங்களா? அது மாதிரி ஜரி மாதிரி வந்திருக்கிறது, அது வந்து ஜரியாக அது ஃபாயில் பிரிண்ட்டான்னு டச் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டெய்லரிங்காக இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு துணியை பார்த்தா தெரியாதா எப்படி குவாலிட்டி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் வாங்கிட்டு இப்போ மற்ற சேலையெல்லாம் எனக்கு வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அந்த சாரியில் போன மாதிரி இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கலர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவங்க ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்காங்களாமா. சரியா, ஸோ இது மாதிரி போட்டிருக்கிறாங்க ஒரு வீடியோ. இது வந்துட்டு அவங்க வீடியோ வந்து மியூட் பண்ணிட்டாங்க. இந்த சாரீ தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்க. இந்த சாரியும் இந்த ஒர்க் ப்ளவுஸு ஒன்றும் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இது வந்துட்டு ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ, செமி சாஃப்ட் சில்க் 850 ரூபா தான் இருக்கும். இதை வந்து 1600 ரூபாய்க்கும், இந்த எல்லோ கலர் சாரியை 1500 ரூபாய்க்கும், இந்த ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த சாரீ தாங்க, இதை பார்த்துக்கோங்க. இந்த சாரீ தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதோ க்ரீன் கலரோ ஏதோ ஒரு கலர் சாரியோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ நான் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த சாரீ தான் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 850 ருபீஸ் ஒருத்தர் சாரிங்களா. இது 200 300 கூட பெறாதுங்க. இது பார்த்தாலே சரியோ டையபிள் சாரீ. இதை டையபிள் சாரியை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா டோட்டலாகவே ஃபுல்லாகவே போயிடும். டையபிள் சாரீ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதுங்க. ட்ரை வாஷ் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 2-3 தடவை ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லைட்டாக சோப் ஆயில் போட்டு முக்கி எடுத்து போட்டுருணும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடுத்திட்டு மொத்தம் நல்லா கும்மி துவச்சி போட்டுருந்துருக்குறாங்க. டை பூரா போய் அந்த சரி பூரா போய் அது வந்து ஒரு மஞ்சி ஒரு மாதிரி சுருண்டுரும். டையபிள் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் சாரீ ஆகட்டும், டையபிள் சாரீ ஆகட்டும், நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணணும். அதை வந்துட்டு நீங்கள் பவுடரில் போட்டு முக்கி சோப் போட்டு நல்லா துவைச்சிங்கன்னா ஃபுல்லாகவே போயிடும். ஓகேங்களா, இவங்க வந்து டெய்லருன்னு சொல்கிறாங்க, இவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க.
நேரடியாக வேற போய் பார்த்து வாங்கியிருக்கிறாங்க இந்த வள்ளல்ல. இப்போ அவங்க சேனலில் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 1 வீக்கு முன்னாடி. நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். நான் வீடியோ போடும்போது இந்த மாதிரி எக்ஸ்போ வீடியோ பற்றி பேசும்போது இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் பார்த்தா அந்த வீடியோஸே கிடையாது. யூடியூப்பில் அந்த வீடியோ கிடையாது, இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க வீடியோ கிடையாது. இவங்க வீடியோவை இன்னொருத்தவங்க வந்து சேவ் பண்ணி வச்சு நந்தசாய் பொட்டிக் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க போட்டிருந்தாங்க. நான் சடனாக பார்த்துட்டு சரின்னு உங்களுக்கு எடுத்து போட்டேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் மக்கள் மேலேயும் குத்த சொல்ல விரும்பலை, இந்த எக்ஸ்போ போடுறாங்களே இந்த பொட்டிக்காரவங்க அவங்க மேலேயும் குத்த சொல்ல விரும்பலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஆழ்ந்து ஆராய்ஞ்சு ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் வாங்கணும், சரிங்களா? துணியை ஃபீல் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கும்போது என்ன இஷ்யூ வரும் இதில் அப்படின்றது டச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ள பர்சனுக்கு. இவங்க இல்லாத பர்சனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க டெய்லராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரிஞ்சுமே போய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு சாரி அப்படி போனதுனால மிச்ச சாரியெல்லாம் அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நான் பயந்துட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இவங்க மேலே வந்துட்டு இவங்க மேலே தான் ஃபால்ட்டுன்னு சொல்லுவேன். எக்ஸ்போ போடுறவங்க போட்டுட்டு தாங்க இருக்காங்க. நாங்கள் எத்தனை வீடியோஸ் போடுறோம், எத்தனை முறை சொல்கிறோம், தயவு செய்து ப்ரைஸு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் சொல்கிறோம். ப்ரைஸ் கம்பேர் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு சின்னதாக வீட்டில் வச்சு நடத்துகிறவங்க கூட வந்துட்டு மார்ஜின் கம்மியாக தான் வச்சு விற்கிறாங்க. இந்த பொட்டிக்கில் 1200 வரைக்கும் மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. இந்த ஜோதிகா சாரீ எல்லாம், அம்பானி சாரீ, ஜோதிகா சாரீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா இன்ஸ்பயர்டு சாரீ இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிருச்சுங்க. ஒரு நடிகை வந்துட்டு இப்படின்னு ஒரு சேலை கட்டிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க, அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே தான், பட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி வாங்குங்கன்னு சொல்கிறேன் நான். மக்கள் மனசில் வந்து நல்லா பதிஞ்சிருச்சு. கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து சாரீ கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒன்று சீட் பண்ணுவாங்க, இல்லைன்னா குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து இப்போ கம்மியான ப்ரைஸ்க்கு வந்துட்டு ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணுவாங்க, இல்லைன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருப்பாங்க, அது மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்க. இப்போ அந்த பீப்புள் கூட பொட்டிக் பீப்புளை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. பொட்டிக்கில் வந்துட்டு அழகாக உடுத்திட்டு வர்றாங்க, போஸ்ட்லாம் கொடுத்து அழகாக போடுறாங்க. இந்த சாரீ வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக காமிக்கிறாங்க, நல்லா எடிட் பண்ணி காமிக்கிறாங்க அவங்க. ஆனால் நம்ம பீப்புள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சேல் பண்ணுறவங்க அப்படியே எடுத்து ஒரிஜினல் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு காலங்காலமாக நடந்துட்டு வருது. ரீசெல்லிங் பிஸ்னஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னையில இந்த நானுமே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேனுஃபேக்சரர் கிட்ட சண்டை போட்டிருக்கேன். சார் நீங்கள் ஏன் வந்துட்டு ஃபோட்டோவை எடிட் பண்ணி போடுறீங்க, ஒரிஜினல் பிக் அனுப்புங்க, கஸ்டமரையே ஏமாத்துறீங்க, 5% கலர் டிஃபர் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் கொடுக்குறீங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பாயிண்ட்டே இல்லாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாரியோட ஒரிஜினல் பிக்சரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மேடம் ஒரிஜினல் பிக்சரை மார்க்கெட்டில் அனுப்புனோன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, எடிட் பண்ணி போட்டாதான் மக்கள் கண் கவரும் விதமாக போட்டாதான் வாங்குவாங்க, நீங்கள் எடிட் பண்ணாமல் ஒரு நல்ல சாரியை போட்டு பாருங்க, அது ரீச் ஆகாது, சாரி அந்த ப்ராடக்ட்டே விற்காது, அது அப்படியே ஹோல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு எடிட் பண்ணி போடுறோம். அதே மாதிரி தான் இவங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க. எக்ஸ்போ நடத்துகிறவங்க, பொட்டிக் நடத்துகிறவங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி தான் போடுறாங்க. ஆனால் இங்கே ஒரிஜினலான கம்மியான ப்ரைஸு கொடுத்து யார் வாங்குறாங்க? இது வந்து மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சு போச்சுங்க. கம்மியான ப்ரைஸு லோ குவாலிட்டி, அதிகமான ப்ரைஸு தான் வந்துட்டு நல்ல ஹையர் குவாலிட்டி, இவங்க உடுத்திட்டு வர்றதான் வந்து ஒரிஜினல் பிக்சர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் விழுந்துடுறீங்க. நேரில் போய் வாங்கினாலுமே இவங்க சுய புத்தியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஃபீல் டச் பண்ணி வாங்குங்க. மெட்டீரியல் இப்போ இது தெரியல, இது வந்துட்டு எப்படி அதாவது ஒர்த்தபிளாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ வந்துட்டு வாஷ் பண்ணலாமா இல்லைன்னா அந்த கடைக்காரவங்ககிட்டே கேளுங்க. எக்ஸ்போ நடத்துகிறவங்க எத்தனை பீப்புள் அங்கே நிற்க வச்சுருக்குறாங்க, ஏன் அவங்ககிட்ட கேட்டு வாங்குங்க இல்லையா? ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்போ போடுறவங்க தயவு செய்து உங்கள் ஊரில் போட்டுக்காங்க, உங்கள் கடைக்கு பக்கத்துலேயோ உங்கள் பொட்டிக் பக்கத்துலேயோ நீங்கள் போட்டுக்காங்க. அடுத்து உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்காதீங்க. ரெண்டாவது ப்ரைஸை வந்துட்டு பார்த்து வீவிங்க, ஓகேங்களா? ஒரு 100 200 மார்ஜின் விற்றா கூட பரவாயில்ல, 800 900 1000 மார்ஜின்லாம் வச்சு விற்கிறீங்க, அது மக்கள் வயிற்றில் அடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இந்த நேரில் வந்து வாங்குறவங்களையும் ஏமாற்றாதீங்க, தயவுசெய்து ஆன்லைனில் வாங்குறவங்களையும் ஏமாற்றாதீங்க, சரியான ரெஸ்பான்ஸ் கொடுங்க, சரிங்களா? தேங்க்யூ, நன்றி.